வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா நவம்பர் 6, 2022 கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பெல்காம் சிட்டியில் மணி அப்போ சரியாக 7 நெருங்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அந்த விடியலுக்காகவும் அவங்கவுங்க அந்த அன்றாடம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளுக்காகவும் அந்த விடியலை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அப்படி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் பார்த்திபனுங்கிற ஒரு நபர் மட்டும் தன்னுடைய நைட் ஷிஃப்டை முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் வீட்டுக்கிட்ட வரும்போது அவருடைய கேட் கதவு ஓப்பன்லேயே இருந்துச்சு. அப்போ அவருக்கு இது என்ன, இது கேட்டை ஓப்பன் பண்ணி போட்டுட்டே தூங்கிட்டாளா, இல்லை இன்னுமே அவள் முழிக்கலையா அப்படின்னு இருக்கட்டும், வீட்டுக்கு போய் அவளை வச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய கேட் கதவை லாக் பண்ணிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமாக காலிங் பெல்லை அடித்தும் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவர் மனசுக்குள்ளே இன்னுமா தூங்கிட்டு இருக்கா அந்த சோம்பேறி, இருக்கட்டும் இவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த காலிங் பெல்லை விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நிசப்தமான அமைதி மட்டுமே இருக்கே தவிர அங்கிருந்து எந்த பதிலுமே வரல. இவருக்கு உடம்பெல்லாம் வேக்க ஆரம்பிக்குது. என்ன இன்னுமா கிடந்து தூங்குறாய்? தன்னுடைய கையில் இருந்து ஃபோனை எடுத்து அவருடைய மனைவியோடைய ஃபோனுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவருக்கு மேலும் பதட்டமாகுது. என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மெயின் டோரை திறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு விதமான சவுண்டு கேட்குது. ஏதோ நாய் ஏதோ உருமுற மாதிரியோ எதையோ கடிச்சு இழுக்கிற மாதிரியோ ஒரு சத்தம் அவர் காதில் விழுது. நாயோடைய சவுண்டு தன்னுடைய பின்வாசலில் கேட்குத அப்படின்னு சொல்லி இவர் பயம் பதட்டத்தோடைய ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு தன்னுடைய வீட்டுக்கு இருக்கிற பின்வாசலுக்கு அவர் போக ஆரம்பிக்கிறார். அப்படி போய் அவர் பார்த்த அந்த காட்சி எந்த தகப்பனும் தன்னுடைய பையனை அந்த கோலத்தில் பார்க்க விரும்பாத ஒரு காட்சி. இரத்த வெள்ளத்தில் கழுத்து அறுபட்டு அந்த அவருடைய மகனுடைய பாடி அந்த பின்வாசலில் கிடக்குது. அதை நாய் கடித்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு ஐயோ மகனேன்னு அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த அழுவுற சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டு அவங்களும் அதை பார்த்துக்கிட்டு யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் 10 நிமிஷத்தில் அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு வந்துடுது. அப்படி அவர்கிட்ட இது யார் உங்களுக்கு, நீங்கள் யாருன்னு சொல்லி அவர்கிட்ட என்கொயரி ஆரம்பிச்சுட்டு, இல்லை நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறேன் இந்த கம்பெனியில், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா என்னுடைய பையன் இப்படி இறந்து கிடக்கான்னு சொல்லி நடந்ததை அவர்கிட்ட சொன்னோன்னே, அப்போ உங்களுடைய மனைவி எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, காலிங் பெல்லை ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கேன், டோர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே போலீஸும் அந்த போலீஸ் டீம் எல்லாமே கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் அவங்க பார்த்த அந்த போலீஸுக்கும் கூட போய் பார்த்த இந்த பார்த்திபனுக்கும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. இவங்களுடைய பெட்ரூமில் இவருடைய மனைவியும் 5 வயசு மதிக்கத்தக்க இவருடைய பெண் குழந்தையும் கழுத்து அறுக்கப்பட்டு அதே இடத்துல இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இவரும் குமுறி அதே இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. 10 நிமிஷத்திலேயே ஃபாரன்சிக் டீம் அங்கே வந்து ஏதாவது தடயம் இருக்குதா, கைரேகை எதுவும் இருக்குதான்னு சொல்லி ஃபுல்லாக செக்அப் பண்ணுறாங்க. போலீஸும் க்ரைம் சீனை எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிவிட்டு இந்த 3 பாடியும் அட்டாக்சி பண்ண ரிப்போர்ட்டுக்காக அனுப்பிச்சிடுறாங்க. போலீஸ் தன்னுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வழியில் பால் பாக்கெட் போடுறவங்களே சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஃபுல்லாக செக்யூர் பண்ணுறாங்க. இவர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. உங்கள் மனைவிக்கு எந்த ஊர், உங்களுக்கு எந்த ஊர், நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய ஒய்ஃபோட அவங்க அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவங்க அம்மா சொன்ன வாக்குமூலம், எனக்கு என் மருமகன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக என் மருமகனுக்கும் என் மகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அவள் சண்டை போட்டுட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு அவள் வேலை பார்க்குற ஐடி கம்பெனி பக்கத்தில் தான் அங்கே தனியாக ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்தா. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இவர் வந்து சமாதானம் பண்ணி என் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் என் கூட இருக்கட்டும் சொல்லி கூட்டிகிட்டு போனார். எனக்கு என்னமோ இவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் சொல்ல
மொத்த சந்தேக பார்வையும் அவர் பார்த்திபன் மேலே திரும்புது. அப்படி பார்த்திபன்ட்ட விசாரிக்கும் போது, நானே எப்படி என் பொண்டாட்டியை கொல்லுவேன், என் பிள்ளைகளை எப்படி நானே கொண்டுட்டு நானே எப்படி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அட்டாக்சி ரிப்போர்ட் வருது. அந்த அட்டாக்சி ரிப்போர்ட்டில் படிக்க போலீஸுக்காரங்களுக்கே அதிர்ச்சி ஆகுது. அப்படி அந்த அட்டாக்சி ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, இவங்க 3 பேரும் கொடூரமாக மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு அதுக்கப்புறம்தான் கழுத்தை அறுத்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக அந்த பொண்ணு, இவருடைய ஒய்ஃப் சுமதிங்கிற பொண்ணு இறந்ததுக்கப்புறம் 2 முறை ரேப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது. அதை படித்த உடனே பார்த்திபன் மேலே இருக்கிற சந்தேகம் போலீஸுக்கு முழுமையாக போயிடுது. அப்படி இந்த கொலையை யார் பண்ணா, அதுவும் ஒரு பெண்ணை கொன்னதுக்கப்புறமும் அந்த பொண்ணை 2 தடவை சீரழிச்சிருக்கான்னா, இவன் சாதாரண கொலைகாரன் இல்லை, சைக்கோ கொலைகாரன், காம கொடூரன் அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் தன்னுடைய விசாரணையை இன்னும் தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகா மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட்டையுமே ஒருவித அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன இந்த க்ரைம் கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் தன்னுடைய முழு விசாரணையும் பார்த்திபன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ஊர், நீங்கள் இங்கே எப்போ இங்கே வந்தீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் மனைவி எங்கே வேலை பார்க்குறாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்போ நானும் என் ஒய்ஃபும் லவ் மேரேஜ், எங்களுக்கு தமிழ்நாடு, எங்களுடைய மேரேஜுக்கு எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததுனால நாங்கள் 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து எங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்த்துட்டு நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். எங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லும்போது, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, உங்கள் மாமியார்கிட்ட விசாரிக்கும்போது உங்கள்கிட்ட 2 வருஷத்துக்குமா உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன காரணத்தினால அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை, என்னுடைய மனைவியோடைய ஃபோனுக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் வரும் வேலை செய்கிற இடத்துல இருந்து, அதை நான் சத்தம் போட்டேன். அவள் அதையும் மீறி அந்த ஃபோனை பேசுகிறத தொடர்ந்துட்டு இருந்தா, அது எனக்கு பிடிக்கலை. அதனால் எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துச்சு. ஆனால் அது காலப்போக்கில் அவள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, நம்மளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய லைஃப் தான் சொல்லி அவகிட்ட எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவளை மறுபடியும் நான் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ அது யார் பண்ணா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில அப்படின்னு போலீஸ்கிட்ட சொன்ன உடனே எந்த க்ளூவுமே கிடைக்காத போலீஸ் தலையை பிச்சுட்டு அலைஞ்ச இந்த கேஸில் இவர் சொன்னது தான் மொதல் க்ளூவாக போலீஸ் எடுத்துடுறாங்க. அப்படி உங்கள் மனைவிக்கு எந்த நம்பர்லேருந்து அடிக்கடி ஃபோன் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சுனில்ங்கிற ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வரும். அதில் அவளுடைய ஃபோனில் சுனில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்களே அவளுடைய ஃபோனை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸோடைய மொத்த சந்தேகமும் சுனில் மேலே திரும்புது. சுமதியோடைய ஃபோனை எடுத்து அந்த ஃபோனை செக் பண்ணி பார்த்து சுனில்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அவர் ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கிறதாகவும், நான் எல்லா எம்ப்ளாயீஸ்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறது, மோட்டிவேட் பண்ணுறது, அப்போ தான் அவங்க வேலைகள் நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க அப்படின்னு சொன்னதும் தகவல் தெரிவிக்காங்க. போலீஸ் டீம் நேராக ஐடி கம்பெனிக்கே போய் அவருடைய ஆஃபீஸ் ரூம்லேயே அவரை வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி அவர் விசாரணையில் இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது
அவர் புருஷனுக்கும் அவளுக்கு தான் அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கோம். நீங்கள் அவர் புருஷனை என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்ல, நாங்கள் இந்த கேஸ் சம்மந்தமாக உங்களை எப்போ வேணாலும் விசாரிப்போம், நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும்னு சொல்லி போலீஸ் அங்கேருந்து விசாரிச்சுட்டு ஆஃபீஸ் ரூம் போட்டு வெளியே வரும்போது, அங்கே வேலை பார்க்குற ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டமும் அவங்களுடைய கண் ஏதோ ஒன்று போலீஸுக்கிட்ட சொல்ல வர்றது மாதிரியும், ஆனால் ஏதோ ஒரு தயக்கத்தோட அந்த கண்கள் தடுமாறுறதையும் அந்த இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. வெளியே வந்துட்டு அந்த ஐடி கம்பெனி வாசலில் நின்றுட்டு அவருக்கு யோசனையாகவே இருக்குது. ஏன் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு வரும்போது இங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாமே, அதுவும் குறிப்பாக பெண்கள் எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு ஒரு டவுட்லேயே அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டருடைய நம்பருக்கு ஒரு கால் வருது. சாரி, சுமதியோடைய வீட்டில் ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வாங்கன்னு சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சோபாவுக்கு அடியில் ஒரு சானிடைசர் டப்பா கிடக்கு. அந்த சானிடைசர் டப்பாவை எடுத்து பார்க்கும்போது இது நம்ம நாட்டில் உள்ளது கிடையாது, நம்ம நாட்டில் இந்த மாதிரி பிராண்டே கிடையாது, இது ஏதோ ஃபாரின் பிராண்டு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு வித சந்தேகம் வருது. அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த டப்பாவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு போலீஸே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க மைண்டுக்கு வந்தது, இப்போ தானே நம்ம சுனில் ஆஃபீஸில் என்கொயரி பண்ணிட்டு வந்தோம், அப்போ அவனுடைய டேபிளில் இதே சானிடைசர் டப்பா இருந்துச்சு அப்படின்னு அவருக்கு பிடிபடுது. அப்பந்தான் கொலையாளி வேற யாரும் கிடையாது, சுனில் தான் அப்படின்னு போலீஸ் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் சுனிலை அவர் ஆஃபீஸில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அவரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது அவர் சொன்ன வாக்குமூலம் இதுதான். ஆமாம், சுமதி என்னுடைய ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறா, எனக்கு அவன் மேலே ரொம்ப நாளாக ஒரு ஆசை உண்டு, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி எவ்வளோமோ அவளை கட்டாயம் பண்ணேன், அவள் எனக்கு மேரேஜ் ஆகிட்டதாகவும் எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருக்குன்னு சொல்லியும் எனக்கு அவள் மேலே இருந்த ஆசைகள் எனக்கு போகலை, அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணேன்னா அவளுக்கு நைட் டைமில் கால் பண்ண ஆரம்பித்தேன். இதனால் அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை வரும், அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நான் ஒரு பிளான் பண்ணேன். நான் போட்ட பிளான் படியே அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க பிரியவும் ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு, நான் போட்ட பிளான் படியே எல்லாம் நடக்குது, இன்னும் பிளானை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லி அவகிட்ட உனக்கு 2 குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்ல, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவா ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய அருமை தெரிஞ்சு என்னை தேடி வந்துட்டார், அவருக்கு பிள்ளைகளையும் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி எங்களை வந்து கூப்பிட்றதுக்கு வந்துட்டார், அதனால் நீ எனக்கு கால் பண்ணாத, நீ ஒரு ஹெச்ஆர், நான் ஒரு எம்ப்ளாயி, அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம இருந்தால் போதும், பழைய மாதிரி நீ என்கிட்ட பேசக்கூடாது, நானும் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு நாள் என்னுடைய காலை கட் பண்ணிட்டா. ஆனால் எனக்கு அவன் மேலே ஆத்திரம் அதிகமாயிருச்சு. என்னை இவ்வளோ தூரம் ஆசை காட்டி மோசம் பண்ணி ஏமாத்தினா இவளை நான் சும்மா விடக்கூடாது, இவளை ஏதாவது பண்ணணும், எனக்கு கிடைக்காத அவள் புருஷனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அவன் தான் புருஷங்காரன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிற நேரம் பார்த்து நைட்டு போல் இங்கே வீட்டுக்கு வந்து இவளை கொலை பண்ணிட்டு அதுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த 2 குழந்தைகளையும் நான் கொன்னுட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஆசைகளையும் நான் தீர்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே போலீஸுக்காரங்க, இவ்வளோ பெரிய காம கொடூரனா நீ ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டியே அப்படின்னு அவனுக்கு போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ணி அவனை ஜெயிலில் தள்ளுறாங்க. கரெக்டாக 2023 பிப்ரவரி மாதம் இவனுக்கு கர்நாடகா கோர்ட் தூக்கு தண்டனை விதிக்குது. இந்த கேஸில் இருந்து பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண் மேலே ஒரு ஆண் இறக்கப்படுறான்னா அவள் கற்பை இழக்க போகிறான்னு அர்த்தம். அதே இது ஒரு ஆண் மேலே ஒரு பெண் இறக்கப்படுறான்னா அவன் தன்னுடைய பணத்தையும் சொத்து சுகத்தையும் இழக்க போகிறான்னு அர்த்தம். இந்த கேஸ்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது
நம்ம இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.